வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு திங்கட்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னடா திங்கட்கிழமை எதுவுமா வீடியோவோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. பைரவா அப்படின்ற படத்தோட, அதாவது நம்ம விஜய் 60 அவரோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருந்துச்சு. அது வந்ததுக்கப்புறமா எப்படி எப்படி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு சின்ன கண்ணோட்டமாக சொல்கிறது தான் இந்த நம்ம வீடியோவோட சிறப்பு. விஜய் 60 தெரி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நம்ம விஜய் சார் வந்து நடிக்கிற படம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் அழகிய தமிழ் மகன் படத்தை எடுத்த பரதன் அவருக்கு வந்து அடுத்த சான்ஸை கொடுத்துருக்காரு விஜய் சார் அப்படின்றது வந்து கூடுதலான ஒரு தகவல் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு என்தூசியாசம் வந்து நமக்கும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ஒரு திங்கிங்கோடு இருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட ஒரு பெரிய ஒரு வசீகரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவங்களை வந்து கோர்ட்டில் பார்த்தது. உண்மையிலேயே அந்த கோட் அவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆப்டாக இருக்குது. துப்பாக்கியில் உள்ள அந்த மாதிரி ஒரு மாடல் கோட்டு. ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சின்ன ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பைரவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து நிறைய படங்கள் வந்து டைட்டில் அவர் பேரை வச்சு நிறைய வந்திருக்குது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமியோட பெயர், அதுலேயும் வந்து ஈட்டி சிம்பிள் இப்படிலாம் சொல்லி வந்து வந்திருக்கு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைரவா அப்படின்னு சொன்னால் பைரவர் சாமி அப்படின்றது வந்து ஒரு காவல் தெய்வமாக தான் கும்பிட்டுருக்குறாங்க. எல்லா அம்மன் கோயிலையும் முக்கால்வாசி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ காவல்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டில் இந்த படத்தை வந்து வச்சிருக்கிறாரா நம்ம பரதன் சார் அப்படின்றது வந்து ஒரு சின்ன டவுட். ஸோ அது எப்படின்றது வந்து படம் வந்தால் தெரியும். ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக உள்ள நிறைய ஃபேன்ஸ்க்கு என்ன அப்படின்னா விஜய் சாருக்கு வந்து எல்லாமே பார்த்து பண்ணுறீங்க, ஏன் அந்த முடி ஹேர் ஸ்டைலை வந்து ஏன் அப்படி நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னு தெரில. துண்டாக தெரியுது, இது வந்து செயற்கையாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது மாதிரி நல்லா தெரியுது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக எனக்கு பர்சனலாக தோணுன ஒரு விஷயம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு எந்த விதமே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றத வச்சுட்டு, அதுவும் ரிக்ஷாவில் வராரு அப்படின்றது வந்து கோட் போட்டு ரிக்ஷா அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் பாட்டு கூட இருக்கலாம் இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக வருவோம். பைரவா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இணையத்தில் வந்து பெரிய ஒரு யுத்தமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன எறிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாருக்கு ஒரு டைட்டில் வந்துச்சு. வந்த உடனே அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தால் அப்படின்ற டைட்டில் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி ஓட்டுவாங்க எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. பட் ஆனால் அந்த என்ன இருந்தால் அப்படின்ற டைட்டில் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வேற மாதிரி போக ஆரம்பிச்சிது. ஷகிலா அவங்களோட ஒரு படத்தோட டைட்டில் வந்து என்ன இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி வசீகரா அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷகிலா அவங்களோட படத்தோட டைட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போச்சு. ஸோ அங்கே ஆரம்பித்த இந்த பிரச்சனை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவா அப்படின்ற நல்ல டைட்டில் கூட டைட்டில் உண்மையிலே பைரவான்றது நல்ல டைட்டில் தான், பைரவா அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அப்படின்றது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஸோ இது வந்து நம்ம வேதனை அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பழிக்கு பழி வழி தான் நடந்துட்டு இருக்கு. நெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, புகைச்சல் இருந்துகிட்டே இருந்தால் தான் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே டைமில் சில பேருக்கு வந்து அதுதான் வந்து உயிர் மூச்சாகவும் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எது எப்படியோ இந்த படமும் விஜய் சாரோட கேரியரில் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ராஜேஷ்.